வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மே 29 மற்றும் 30 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவீசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, சூரிய சக்தி மூலம் முழு மின் தேவையை பூர்த்தி செய்த இந்தியாவின் முதல் மாவட்டம் எது? இதற்கான ஆன்சர் டையூ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தாத்ரா நகர் ஹவேலி டாமன் டையூ அப்படிங்கிற யூனியன் பிரதேசம் இருக்குல்ல, அங்கே வந்து டையூ அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலே முதல் முறையாக அவங்களுக்கு தேவைப்படுற அந்த மின்சாரம் இருக்குல்ல, அதை முழுக்க சூரிய சக்தி மூலமாகவே உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இதில் டையூ மாவட்டம் தன்னுடைய பகல் நேர மின்சார தேவையான 11.88 மெகாவாட் திறனை சூரிய சக்தி மின் உற்பத்தி மூலமாக பூர்த்தி பண்ணியிருக்காங்க. மத்திய புது மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவர் தான் இந்த ரிப்போர்ட்டை நமக்கு தெரிவித்திருக்காரு. பிரகலாத் ஜோஷி அப்படிங்கிறவர். அடுத்தது, தமிழக அரசு 7வது மாநில நிதி ஆணையத்தை யாருடைய தலைமையில் அமைத்தது? இதற்கான ஆன்சர் அலாவுதீன். இப்போ நமக்கு மத்திய அரசில் பார்த்திங்க அப்படின்னா 16வது ஃபினான்ஸ் கமிஷன், 16வது நிதி ஆணையம் அரவிந்த் பணக்காரியா அப்படிங்கிறவுடைய தலைமையில் அமைத்திருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தமிழக அரசு 7வது மாநில நிதி ஆணையத்தை அலாவுதீன் அப்படிங்கிறவுடைய தலைமையில் அமைத்திருக்காங்க. இவர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி. இந்த மாநில நிதி ஆணையம் இவங்களுடைய பணி என்ன அப்படின்னா, நகர்ப்புறங்கள் அதே மாதிரி ஊரக உள்ளாட்சி அமைப்புகள்லாம் இருக்குல்ல, இதோடைய நிதி நிலைமையை குறித்து ஆய்வு பண்ணோம். அந்த மாதிரி ஆய்வு பண்ணிவிட்டு மாநில அரசு அவங்களுக்கு எவ்வளோ நிதி பகிர்வு பண்ணணும் அப்படிங்கிறது குறித்து பரிந்துரை வழங்குவாங்க. இந்த அமைப்பு அவங்களுடைய அறிக்கையை 2026 ஆண்டு ஆகஸ்ட் 31 வழங்கும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இந்த அறிக்கையுடைய ரெக்கமெண்டேஷன் 2027 ஆண்டு ஏப்ரல் 1 தொடங்கி 5 ஆண்டுகளுக்கு வந்து நடைமுறையில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, எளிமை ஆளுமை திட்டத்தின் கீழ் எத்தனை அரசு சேவைகள் விரைவாக பெற முடியும்? இதற்கான ஆன்சர் 10. இப்போது தமிழக அரசு எளிமை ஆளுமை திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. நேற்றுக்கு, அதாவது 2025 ஆண்டு மே 29 இது தொடங்கியிருக்காங்க. சென்னையில் தலைமை செயலகத்தில் தான் இதை முதல்வர் தொடங்கி வைத்திருக்காங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழக அரசுடைய முக்கியமான 10 சேவைகளை விரைவாக பெறணும் அப்படிங்கிறது தான். இதில் பொதுமக்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் தமிழக அரசினால் நிறைய சேவைகள்லாம் வழங்கப்படுதில்ல, அதோடைய நடைமுறைகளை எளிமைப்படுத்தி உடனுக்குடன் அதை வழங்குறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கமே. இதில் என்னென்னா, QR கோட் இருக்குல்ல, அதன் மூலமாக விரைவாக இந்த சேவை வந்து வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. QR கோட் இதோடைய விரிவாக்கம் வந்து குயிக் ரெஸ்பான்ஸ் கோட் அப்படிங்கிறது தான். தமிழில் விரைவு துலக்க குறியீடு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு எங்கேயாவது டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே, அல்லது எக்ஸாமில் கூட கேட்கலாம். இப்போது அதே மாதிரி முதியோர் இல்லங்கள் பதிவு செய்கிற நடைமுறை அது எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் ஆக்கிட்டாங்க, எண்மயமாக்கிட்டாங்க. அதே மாதிரி கட்டட உரிமை சான்று இது கூட ஒரே நாள்லேயே வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இதற்கு முன்னாடி நிறைய நாட்கள் ஆகும், இப்போ வந்து ஒரே நாள்லேயே வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் எஸ்ஏ எக்ஸாமுக்கான புதிய கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் ஓப்பன் கோட்டாக்கும் கிளாஸஸ் இருக்குது, அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் கோட்டாக்கும் கிளாஸஸ் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் எஸ்ஏ எக்ஸாமில் வெற்றி பெற்றிருக்காங்க. நீங்களுமே ஜாயின் பண்ணி நம்ம இன்ஸ்டியூட்டில் படிக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, உழவரை தேடி வேளாண்மை திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மாணிக்கமங்கலம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உழவரை தேடி வேளாண்மை அப்படிங்கிற ஒரு திட்டம் இது நேற்றுக்கு, அதாவது மே 29 தொடங்கி வைத்திருக்காங்க. இதற்கான தொடக்க விழா திருவாரூர் மாவட்டம் மாணிக்கமங்கலம் அப்படிங்கிற கிராமத்தில் தான் நடைபெற்றது. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, வேளாண்மை சேவைகள், அதுக்கப்புறம் அரசுடைய திட்டங்கள் இதெல்லாம் விவசாயிகளுடைய கிராமத்திலேயே வழங்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். இதற்காக முகாம்கள் நடத்துவாங்க. 15 நாட்களுக்கு ஒரு முறை அந்த மாதிரி ஒவ்வொரு வட்டத்திலையும் 2 கிராமங்களில் இந்த முகாம்களை வந்து நடத்துவாங்க. மொத்தமாக 17,116 கிராமங்களில் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க நம்ம தமிழகம் முழுவதுமே. அடுத்தது, அறிஞர்கள் அவையம் நிகழ்வு தற்போது எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை. சென்னையில் பார்த்திங்க அப்படின்னா மாதந்தோறும் அறிஞர்கள் அவையம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஷார்ட்டாக அறிஞர்கள் அவையம் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே நேற்றுக்கு தான் தொடங்கி வைத்திருக்காங்க. மே 29 தொடங்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, தமிழ் மொழியில் பல்வேறு துறைகளில் கருத்து கேட்கிற நிகழ்ச்சி தான் இது. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் நிகழ்ந்தது, அதே மாதிரி இனிமேல் என்னென்ன நிகழ வேண்டும் அப்படிங்கிறத பற்றி துறை சார்ந்த அறிஞர்கிட்ட வந்து கருத்து கேட்குற நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இப்போ
இதுலேருந்து என்ன நம்ம கொண்டு வரலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே நம்ம திட்டங்களாக நிறைவேற்றலாம். இது நடத்துகிற அமைப்பு சென்னையில் இருக்கிற உலக தமிழராட்சி நிறுவனம். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா உலக தமிழராட்சி நிறுவனத்துடைய தலைவராக ஆர் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவரை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது, எங்கு கலைஞர் பன்னாட்டு மாநாட்டு மையம் அமைய அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் முட்டுக்காடு. கலைஞர் பன்னாட்டு மாநாட்டு மையம் இது பார்த்திங்க அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் முட்டுக்காடு இருக்குல்ல, அங்கே தான் வந்து அமைக்க போகிறாங்க. இதற்கான அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ஈசிஆர் இருக்குல்ல, அந்த ஏரியாவில் தான் இது அமைக்கிறாங்க. 37.99 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 525 கோடி மதிப்பில் இது வந்து அமைக்கிறாங்க. இதோடைய வசதிகள் அப்படின்னு பார்க்கும்போது 10,000 பேர் அமரக்கூடிய பொருட்காட்சி அரங்கம் இதில் அமைய போகுது. அதே மாதிரி 5,000 பேர் அமரக்கூடிய மாநாட்டு மண்டபம் இங்கே வந்து இருக்க போகுது. அதே மாதிரி கலையரங்கம்லாம் கலைகள்லாம் நடக்கிறதுக்கான கலையரங்கமும் வந்து கட்டுறாங்க. அடுத்தது, தற்போது நியமனம் செய்யப்பட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் யார்? இதற்கான ஆன்சர் இவர்கள் அனைவரும். அதாவது அஞ்சாரியா, அதுல் சந்துர்கர், அப்புறம் விஜய் பிஷ்னோய், இந்த மாதிரி 3 நீதிபதிகளை உச்சநீதிமன்றத்தில் வந்து நீதிபதிகளாக நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றி பார்க்கலாம். இல்லை, அஞ்சாரியா அப்படிங்கிறவர் கர்நாடகா உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர். அதுல் சந்துர்கர் அப்படிங்கிறவர் மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர். அப்புறம் விஜய் பிஷ்னோய் அப்படிங்கிறவர் அஸ்ஸாமில் இருக்கிற கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர். இவங்களை எல்லாரையுமே நியமனம் பண்ணுறது குடியரசுத் தலைவர். இப்போ உங்களுக்கான கேள்வி, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்களே, அவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உச்சநீதிமன்றத்துடைய முழு நீதிபதிகளுடைய எண்ணிக்கை 34. இப்போ இவங்க 3 பேரையும் அப்பாயிண்ட் பண்ணனால அந்த முழு எண்ணிக்கை, அதாவது 34 அப்படிங்கிறது இப்போ எட்டப்பட்டிருக்கு. அடுத்தது, தமிழ்நாடு போக்குவரத்து ஊழியர்களின் ஊதியத்தில் எத்தனை சதவீதம் ஊதிய உயர்வு நிர்ணயம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் 6%. இப்போ பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அடிப்படை ஊதியம் பேசிக் பே இருக்குல்ல, அதில் வந்து 6% வந்து அதிகமான ஊதியம் அப்படின்ற மாதிரி நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இது 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து கணக்கிட்டு அந்த பேலன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வந்து வழங்குவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கான திருமண கடன் இது ரூபாய் 1,00,000 வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. பண்டிகை கால முன்பணம் இது வந்து ரூபாய் 20,000 வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, 26வது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் குமி. இப்போ பார்த்தீங்கன்னா குமி அப்படிங்கிறது தென்கொரியாவில் இருக்குது. இங்கே வந்து ஏஷியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடைபெறுது. இல்லை, இந்தியாவுடைய குல்வீர் சிங் அவர் வந்து தங்கம் ஜெயிச்சிருந்தார். அது நம்ம ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தான் இவர் தங்கம் ஜெயிச்சிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீராங்கனை ஜோதி ஆராஜி அப்படிங்கிறவங்க அவங்க வந்து தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. இந்த போட்டி பார்த்திங்க அப்படின்னா 10 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் தான் இவங்க இந்த பதக்கத்தை ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் அவினாஷ் சேப்பிள் இவர் பார்த்திங்கன்னா தங்கம் ஜெயிச்சிருக்காரு. 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் அப்படிங்கிற போட்டி, இதுவுமே தடைகள் தாண்டும் போட்டி மாதிரி தான், அதில் இவர் தங்கம் ஜெயிச்சிருந்தார். அடுத்தது, நம்ம இந்தியாவுடைய 4x400 மீட்டர் கலப்பு ரிலே அணி இவங்களும் தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. கலப்பு ரிலே அப்படின்னா ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இந்த அணியில் விளையாடுவாங்க. ரூபல் சௌத்ரி, சந்தோஷ்குமார், விஷால் டிகே, அப்புறம் சுபாஷ் வெங்கடேசன் இவங்க 4 பேரும் இணைந்து இதில் விளையாடிருக்காங்க. இதில் இந்த ரூபல் சௌத்ரி மற்றும் சுபா வெங்கடேசன் இவங்க 2 பேருமே பெண்கள். இதில் சந்தோஷ்குமார், விஷால் டிகே, அப்புறம் சுபா வெங்கடேசன் இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்தது, ஜிஷ்னா மேத்யூ, ரூபல் ரிஜிதா, அப்புறம் சுபா வெங்கடேசன் இவங்க எல்லாரும் சேர்ந்து பெண்களுக்கான 4x400 மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க பெண்களால் ஆன அணி. இது பார்த்திங்கன்னா கலப்பு அணி, ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க அந்த மாதிரி. அடுத்தது, விண்கல் ஆய்வுக்காக டியான்வென் 2 என்ற விண்கலம் அனுப்பிய நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா விண்கல் ஆய்வுக்காக விண்கலம் வந்து சீனா ஒன்று அனுப்பியிருக்காங்க. செவ்வாய் கிரகம் இருக்குல்ல, அது பக்கத்தில் இருக்கிற 2016HO3 அப்படிங்கிற விண்கல்ல இருந்து மாதிரிகளை சேமித்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து அனுப்பியிருக்காங்க. இப்போது டியான்வென் அப்படிங்கிறது தான் இந்த விண்கலத்துடைய பேர். அதே நேரம் சீனா ஒரு விண்வெளி நிலையம் அமைத்துட்ருக்காங்க, அதோடைய பேர் வந்து தியாங்காங் அப்படிங்கிறது. ஓகேவா, ரெண்டுமே கிட்டத்தட்ட பேர் ஒரே மாதிரி தான் இருக்குது. இது தியான்வென், அது வந்து தியாங்காங், நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சிஎன்எஸ்ஏ அப்படிங்கிறது தான் சைனாவுடைய ஸ்பேஸ் ஏஜென்சி. சிஎன்எஸ்ஏ அப்படின்னா சைனா நேஷனல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது தான். அடுத்த முக்கிய தினங்கள் பார்க்கலாம்.
ஐநா அமைதி காப்பாளர்களின் சர்வதேச தினம், இது மே 29ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அமைதி காக்கும் பணியின் எதிர்காலம் அப்படிங்கிறது தான். அடுத்தது கோவா மாநில தினம், இது வந்து மே 30ஆம் தேதி. 1971ஆவது ஆண்டு போர்ச்சுகீசியர்கள் பிடிருந்து கோவாவை நம்ம வந்து மீட்டிருந்தோம். போலீஸுடைய நடவடிக்கை, அதாவது போலீஸ் ஆக்ஷன் மூலமாக தான் நம்ம மீட்டிருந்தோம். அப்போ வந்து கோவாவுக்கு மாநில அங்கீகாரம் வழங்கலை, யூனியன் பிரதேச அங்கீகாரம் தான் வழங்கியிருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா 1987ஆவது ஆண்டு மே 30ஆம் தேதி கோவா இந்தியாவுடைய 25வது மாநிலமாக அமைக்கப்பட்டது. அடிக்கடி எக்ஸாமில் இது கேட்குறாங்க, இந்தியாவுடைய 25வது மாநிலமாக உருவான மாநிலம் எது அப்படிங்கிறத கேட்குறாங்க. அது கோவா தான். அடுத்தது ரிவிஷன் பார்க்கலாம். சூரிய சக்தி மூலம் முழு மின் தேவையை பூர்த்தி செய்த இந்தியாவின் முதல் மாவட்டம் எது? இதற்கான ஆன்சர் டையூ. அடுத்தது தமிழக அரசு 7வது மாநில நிதி ஆணையத்தை யாருடைய தலைமையில் அமைத்தது? இதற்கான ஆன்சர் அலாவுதீன். அடுத்தது எளிமை ஆளுமை திட்டத்தின் கீழ் எத்தனை அரசு சேவைகள் விரைவாக பெற முடியும்? இதற்கான ஆன்சர் 10. அடுத்தது உழவரை தேடி வேளாண்மை திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மாணிக்கமங்கலம். அடுத்தது அறிஞர்கள் அவயம் நிகழ்வு தற்போது எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை. அடுத்தது எங்கு கலைஞர் பன்னாட்டு மாநாட்டு மையம் அமைய அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் முட்டுக்காடு. அடுத்தது தற்போது நியமனம் செய்யப்பட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் யார்? இதற்கான ஆன்சர் இவர்கள் அனைவரும், அதாவது அஞ்சாரியா, அதுல் சந்துர்கர், அப்புறம் விஜய் பிஷ்னோய் அப்படிங்கிறவங்க. அடுத்தது தமிழ்நாடு போக்குவரத்து ஊழியர்களின் ஊதியத்தில் எத்தனை சதவீதம் ஊதிய உயர்வு நிர்ணயம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் 6%. அடுத்தது 26வது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் குமி. அடுத்தது விண்கல் ஆய்வுக்காக தியான்வன் 2 என்ற விண்கலம் அனுப்பிய நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் நடைபெற போதில் அதற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.